தாய்மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாசிக்ல பிரபல ஐடி நிறுவனமான டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்து பெண்களை குறிவைத்து இஸ்லாமிய நபர்கள் வந்து மதம் மாற்றிருக்காங்க. இதில் மதம் மாற்றின இஸ்லாமிய நபர்களை வந்து காவல்துறை வந்து இப்போ கைது பண்ணியிருக்கு. இது வந்து இணையத்தில் ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இதை குறித்து இந்த காணொலி பார்க்க போறோம். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, புதுசா வேலைக்கு வர இளம் பெண்கள், அதுவும் ஹிந்து பெண்களை குறிவைத்து இந்த இஸ்லாமிய நபர்கள் வந்து அவங்கள மதம் மாற்றிருக்காங்க. அதுவும் காதல் வலையில விழ வைத்து அவங்கள மதம் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காதல் வலையில விழ வைத்து மதம் மாற்றுறது மட்டும் இல்லாம அவங்க மாமிசம் சாப்பிடாதவர்களை வந்து மாமிசத்தை அவங்க மேல திணிச்சு நீங்க சாப்பிடணும்னு சொல்லி வற்புறுத்துறது. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்லயே அவங்கள வேலை பார்க்குற இடத்துலயே அவங்க வந்து மத வழிபாடை செய்யணும்னு சொல்லி இஸ்லாமிய மத வழிபாடை அவங்க மேல திணிக்கிறது. இதை போன்ற பல செயல்கள் வந்து அவங்க மதம் மாற்றுறது மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்களை வந்து பாலியல் இச்சைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் தேவைகளுக்கும் இவங்க இந்த ஆண்கள் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த இஸ்லாமிய ஆண்கள். இது வந்து ரொம்ப தவறான செயல், இருக்கிறதுலே ரொம்ப இழிவான செயல். ஏன்னா ஒரு மதத்தை குறி வச்சு இந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப தவறு. இப்போ வந்து காவல்துறை வந்து வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இஸ்லாமிய நபர்கள் மேல. ஆனா அந்த முக்கிய நிர்வாகியான அந்த பெண் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இஸ்லாமியர்கள், அவங்க வந்து இப்போ வரையும் கிடைக்கப்படல, தேடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, தலைமறைவா இருக்காங்க. கூடிய விரைவில் காவல்துறை அவங்களே கண்டுபிடிச்சு கைது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காவல்துறை இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க துரந்தர் படம் பார்த்துட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த துரந்தர் படத்துல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 2 வருட காலமா இதை வந்து உள்ள இருந்து அலசி ஆராய்ஞ்சு பண்ணியிருக்காங்க. பணிப்பெண்ணா, ஹவுஸ் கீப்பிங்கா, அந்த அசிஸ்டன்ஸ் மாதிரி, ஹெல்பர் மாதிரி, இந்த மாதிரி பல வேடங்கள்ல பெண் நிர்வாகிகள், பெண் காவல் அதிகாரிகளை வந்து உள்ள அனுப்பி அவங்க வந்து இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறதுக்காக 2 வருஷம் காத்திருந்திருக்காங்க. இது வந்து இப்போ நடக்கல, 2 வருட காலமா நடக்குது. இந்த தவறுல ஈடுபட்ட ஆண்கள் வந்து பண்ணது ரொம்ப தவறு, இதை ஏற்க முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். தூக்கில் ஏற்றப்படுறதா இருந்தாலும் சரி, ஆயுள் தண்டனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றப்படணும். ஆனா இது RSS பிஜேபி தரப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியத்து மேலேயுமே இதை திருப்ப பாக்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே ரொம்ப தவறானவங்க, இந்து பெண்களை இப்படிதான் பாக்குறாங்க, அவங்க வந்து இந்து பெண்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் அவங்க அணுகுறாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மேலுமே வந்து இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு, அதுவுமே கூட ஒரு காரணமா இருக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா RSS பிஜேபி தரப்பு லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிகாத்னா என்னன்னு தெரியும், இந்த புனித போர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அரபு நாடுகள்ல. அதை வந்து இவங்க பண்றாங்க, இந்து பெண்கள் மேல லவ் ஜிகாத் தொடுக்குறாங்க. அதாவது இந்து பெண்களை வந்து இவங்க இந்த மாதிரி தவறா சித்தரிக்கிறதுக்காக, தவறா பயன்படுத்துறதுக்காக அவங்க அணுகுறாங்கன்ற மாதிரி பிஜேபி தரப்பு வந்து செட் பண்ண பாக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பொதுவாகவே ஐடி நிறுவனங்கள்ல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ரொம்ப தவறு. ஆனா இது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இது எல்லாருமே சமீபமா ரொம்ப சகஜமா இருக்க அளவுக்கு ஐடி நிறுவனங்கள்ல மாறிடுச்சு. இந்த கலாச்சாரமே இந்த கலாச்சார சீரழிவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியது. ஏன்னா இதுக்குள்ள வந்து இந்தியா வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆயிடக்கூடாது. வெஸ்டர்னைஸ் ஃபுல்லா மாறி இது வந்து மாத்திருக்காங்க. வெஸ்டர்னைஸ் இருக்க ஐடி கலாச்சாரத்தை இந்தியாவுக்குள்ள இது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பிஜேபி தரப்பு, RSS தரப்புலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடி நிறுவனத்துல மதத்தின் பெயரால நடக்கும் போது மட்டும் மக்கள் வந்து, அதுவும் RSS பிஜேபி தரப்பு இதை வந்து ரொம்ப பிரபலப்படுத்துறதும் சர்ச்சையாக்குறதும் ஏன்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நரேட்டிவ் இருக்கு, இஸ்லாமியர்களால இப்படிதான் காட்டணும், இப்படிதான் காட்சிப்படுத்தணும், இப்படிதான் அவங்க தவறானவங்களும் சித்தரிக்கணும். இதை தான் அவங்க வந்து லவ் ஜிகாத், இது மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகளோட, டெரரிஸ்ட் தீவிரவாத அமைப்புகளோட ஃபண்டிங் இருக்கு. அதனாலதான் இப்படி வந்து இந்து பெண்கள் இப்படி பண்றாங்க. எல்லா ஐடி நிறுவனத்துல இருக்கிறவங்களும் எல்லா இந்து பெண்களும் உஷாரா இருங்க இஸ்லாமியர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையை விதைக்கிறதுக்கான ஒரு மூல காரணமா தான் இது இருக்கு. இப்போ இந்த இஸ்லாமிய நபர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்காங்க கேட்டா கண்டிப்பா இருக்கு. இவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படணும், கண்டிப்பா வழங்கப்படணும். ஆனா இந்த நபர்கள் பண்ணதுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மதத்து மேலேயும், இஸ்லாமிய இந்தியர்கள் மேலேயும், இந்தியாவில் வாழ இஸ்லாமியர்கள் மேலேயும் பழி சுமத்து வந்து ரொம்ப அவதூறு, ரொம்ப தவறான விஷயம். இப்போ குஜராத் கலவரத்தின் மீது ஒரு கர்ப்பிணி பெண், இஸ்லாமிய பெண்ணை வந்து இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து கற்பழிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து உலக நாடுகள் இல்ல உலக இஸ்லாமியர்கள் சேர்ந்து இந்துக்களே இப்படிதான், இந்துக்களே இது மாதிரிதான் இனவெறியர்கள், மதவெறியர்கள், இவங்க வந்து இஸ்லாமியர்கள் இப்படிதான் நடத்துவாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்துக்கள் மீது பழி சுமத்தி இருந்தா இது எப்படி நீங்க பாப்பீங்க? இந்தியர்களா, ஒரு இந்துவா எப்படி பாப்பீங்க? இப்போ இது எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பானோ அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நபர்கள் பண்ணது எவ்வளவு தப்போ அதே அளவுக்கு RSS நபர்கள் நீங்க சேர்ந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இப்படி வெறுப்பை வந்து விதைக்கிறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா இந்தியாவில தான் அரபு நாடுகளில் வாழ்றதை விட அதிகமான இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில இங்க இருக்காங்க. இதை வந்து இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். இந்த துரந்தர் இந்த மாதிரி படம் எடுக்கிறது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து தீவிரவாதிக, அவங்க வெளியில இருந்து வந்தவங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த மண்ணுக்கு சார்ந்து இல்லாம மண்ணை வந்து சுரண்டுறாங்க, வள சுரண்டல், அப்புறம் நில சுரண்டல்,
நம்மளோட பொருளாதாரத்தை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் நீங்க பரப்பி தான் தேசப்பற்ற வளர்க்குறீங்க. தேசப்பற்ற அப்படி வளர்க்கக்கூடாது. தேசப்பற்றது நம்ம தேசத்து மேல இருக்க அன்பாலையும் அக்கறையாலையும் வரணுமே தவிர வேற ஒரு இனத்தையோ வேற ஒரு மதத்தையோ எதிர்த்து வரக்கூடாது. அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட வெறுப்பின் காரணமா தான் இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய நபர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டுருக்காங்க. அதுவுமே தவறுதான். நீங்க எப்படி மதத்தை வச்சு இந்த மாதிரி கேவலமா இழிவா அரசியல் பண்றீங்களோ அதே அவங்களும் பாத்தீங்கன்னா வெறுப்பின் காரணமா பண்ணியிருக்காங்க. அதுவுமே தவறுதான். இது நாங்க எப்பவுமே மதவாதத்தை ஆதரிக்கல. ஆனா 2 மதவாதத்தையும் நாங்க எதிர்க்கிறோம். இந்து மதவாதத்தையும் எதிர்க்கிறோம், இஸ்லாமிய மதவாதத்தையும் எதிர்க்கிறோம். கிறிஸ்தவத்துல மதவாதம் இருக்கும்போது நாங்க அதையும் எதிர்ப்போம். தமிழ் தேசியவாதிகளா, தமிழ் தேசிய ஆதரவாளர்களா எங்களோட நிலைப்பாடு இதுதான். தமிழ் தேசியத்தோட நிலைப்பாடு எப்பவுமே இதுதான். எப்பவுமே எந்த ஒரு மதவாதத்துக்கும் ஆதரவா இல்லாம தான் தமிழ்நாடு இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டு வருது. இப்ப இங்க வட மாநிலத்தில் நடந்த மாதிரி, நாசிக்ல நடந்த மாதிரி பிரச்சனையை தமிழ்நாட்டுல விதைச்சிடலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இங்க இருக்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனத்தால் தமிழர்கள். இவங்க மதத்தால் தான் வேறையே தவிர வேற்றுமையில் ஒற்றுமைன்றது இந்தியா முழுக்க இருந்தது. ஆனா அது இப்ப இல்லை. அது இப்போ வரையுமே கடைபிடிக்கிற நாடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் உலக அளவிலேயே. ஏன்னா இங்க இருக்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரும் சகோதரமா தான் பழகிட்டு இருக்காங்க. இங்க நீங்க இந்த மாதிரி பிரச்சனையை விதைக்கலாம்னு நினைக்காதீங்க. வடக்குல வேணா இது உங்களுக்கு பொருந்தும், அதுவுமே தவறுதான். அதனாலதான் பிஜேபி வடக்குல ரொம்ப உக்கிரமா வேகமா வளர்ந்துருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் வேறு ஒன்ற முடியல. மதவாதம் எப்பவுமே இந்த தமிழ்நாட்டுல எடுபடாது, இதுதான் நாங்க சொல்றோம். இந்த இஸ்லாமிய நபர்களுக்கு அவங்க இஸ்லாமிய நபர்னு இல்லாம இந்த இஸ்லாமிய ஆண்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பா தண்டனை வழங்கப்படணுமானா கண்டிப்பா கடுமையான தண்டனை வழங்கப்படணும். அதே மாதிரி குஜராத் கலவரத்துல கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்ச ஆண்களுக்கும் தக்க நடவடிக்கை வழங்கப்பட்டிருக்கணும். ஆனா அவங்க மதத்தின் பேரால் பண்ணதுனால நீங்க அதை வழங்கப்படல. அது எவ்வளவு ஒரு குற்றம். ஆனா அதை நீங்க விட்டுட்டீங்க. ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவில் தண்டனை வழங்கணும், அதை பண்ணியே தீரணும். இனிமேல் எந்த மதவாதத்தை வச்சு இந்த மாதிரி தவறுகள் நடந்தாலும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. இங்க மதத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே இந்தியர்கள் பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி நடந்தாதான் இந்தியா உலக நாடு பார்வையிலுமே ஒரு இந்து மதவாத நாடா பார்க்காம ஒரு சமத்துவ நாடா பார்க்கப்படும் அப்படின்றதுதான் எங்க காணொலியோட நோக்கம். இது மூலமா மதவாதத்தை நாங்க எதிர்த்து இந்த காணொலி பதிவிடுறோம். மதவாதம் எப்பவுமே மனித குலத்துக்கு எதிரானது. சகோதரத்துவமும் நட்பும் தான் எப்பவுமே ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறோம். நன்றி.